கடிகாரி துணைகிரி இருந்தது ராசிதம் இடையில்லா மனதாய் வாய்மொழியே இன்பம் இடையில்லா மனையாரி வாய்மொழிதான் இன்பம் இதை சித்து புன்னகையை அளவிடா இன்பமையே இன்பமையே என்றதே இது போட்டாரடிக்கு இருப்பதற்க உண்மை எந்திராம சேர்ந்து வந்து காத்து என்ற நன்மை அதை எந்திராம சேர்த்து வைத்து காத்து வைத்த நன்மை இது போட்டாரடிக்கு இருப்பதற்க உண்மை எந்திராம சேர்த்து வந்து காத்து என்ற நன்மை இருக்கும் போது இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை அது இசையத்தால் வாழ்க்கையை உனக்கு இன்பமை இன்பமையே இன்பமையே என்று அப்படிப்பட்ட சுந்தர சோலையில கலைஞர் கேட்டது கண்ணீருக்கு இடம் இதை போயிட்டு வரலாம் 15 நிமிஷம் போயிட்டு ஆமா சென்று வரலாம். ஆக அப்படிப்பட்ட மத்திகளை காரகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாரையா என்று ஒரு பாடல் வரிகள் கேட்டது. அந்த பாட்டை பாடியது கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரி அப்படின்னு கேட்டது நான் கேட்டீங்க. பாத்திர மகிழ்ச்சி பேசக்கூடிய பொறுமையாக்கு கானகத்தில் பாட்டு பாடும் சாமியார கேட்டீங்க. என்ன கேட்டீங்க? ஆமா நீங்க இல்ல நீங்க யாரு சொல்லுங்க. நீங்க யாரு கேட்டீங்க? முதல்ல நான் கேட்டிருக்கேன். நீங்க கேட்டாலும் கேட்டீங்க. என்ன கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? நான் வந்து நீங்க யாருன்னு கேட்டீங்க. யாரு நீங்க கேட்டீங்க? யாரு நீங்க கேட்டது கேட்டது யாரு கேட்டுச்சு? அப்ப கேட்டது கேட்டுச்சியா? அப்ப கேட்டது இந்த சாமி இந்த இடத்துக்கு வருவதற்கு காரணம் என்ன? வீட்டுக்கு எப்பேற்பட்ட மனுஷன் கூட வாங்க உட்காருங்க பாலை சாப்பிடுங்க என் பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றது நம்ம தமிழர். அப்படின்னு வீட்டு தெரியும் வந்து அவனும் வந்து கேட்பேன். நான் தான் வீட்டுக்குள்ள இல்ல காட்டுக்கு தானே வந்தது. யாரு வந்தது? நீங்க என்ன கேட்டீங்க? வாங்கன்னு கேட்டீங்க. எதை? உங்களுக்கு. அப்ப வாங்கிருவியா? என்ன வாங்கிருவியா? வாங்கன்னு வரவேற்பு கொடுத்திருக்கேன். வந்தது யார்? வந்தது நீங்க. என்ன கேட்டீங்க? வாங்கன்னு யாரை கேட்டீங்க? உங்களுக்கு. என்னைய பார்த்து வாங்கன்னு கேட்டீங்க. ஆமா. அப்ப நான் வாங்கிருவியான்னு கேட்டேன். ஐயா இப்படி பேசுறதுல எந்த மந்திர கலப்புறதப்பா வாங்கன்னு வரவேற்பு கொடுத்திருக்கிறேன். புரியுதுங்க. வந்தது யாருங்க? எனக்கு புரியாம அடிக்கிறீங்க. அப்ப புரியாம நீங்க பேசிக்கிட்டீங்க. வந்தது யாரு? வந்தது நீங்க. என்ன கேட்டீங்க? வாங்கன்னு கேட்டீங்க. என்ன கேட்டீங்க? உங்களை தான் கேட்டீங்க. என்ன கேட்டீங்க? உங்களை தான். அப்ப என்னை வாங்கன்னு கேட்டீங்க. ஆமா. என்னைய வாங்கன்னு கேட்டீங்க. வாங்கிருவேனா கேட்டீங்க. ஏன் எந்த மந்திர கலப்பிட்டு இருக்கு? அப்புறம் வாங்கன்னு வரவேற்பு கொடுத்திருக்கேன். அப்ப வாங்கன்னு உங்களை வாங்கி முடியல எதுக்குல வச்சுக்கிறது? அப்ப வாங்காத முடிஞ்ச மட்டும் வாங்கன்னு ஏன் கேட்கிறேன்? வாங்காத முடிஞ்ச என்ன வாங்க? வாங்கன்னு ஐயோ வாங்கன்னு வரவேற்பு கொடுத்திருக்கேன். சரி வாங்கன்னு கேட்ட அதை சொல்ல போறேன். வாங்கன்னு வாங்கல அப்புறம் என்ன அர்த்தம் போட்டது நொட்டுது? அப்ப வேற வாங்க இல்ல. வேற வாங்க இல்ல. இதே வாங்க. இதுதான் வாங்க. அப்ப உனக்கு தெரிஞ்சு வேற வாங்கவே இல்லையா? சாமி என்னங்க வேற வாங்க இருந்துச்சுன்னா இல்ல இந்த வாங்கலுக்கு வேற அர்த்தம் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன். இப்ப நான் கேட்கிறேன். நான் படித்த வரைக்கும் வாங்கணுங்கிறதுக்கு ஒரே அர்த்தம் தான். அப்ப இது வரைக்கும் நீங்க படிச்ச வரைக்கும் வாங்கன்னு வேற அர்த்தமே இல்ல. வேற கூட ஒரே அர்த்தம் தான். அப்ப ஒரு வாங்க தான் இருக்கு. அறிமுகம் இல்லாத யார் வந்தாலும் எங்க இடத்துக்கு வந்தாலே சரி வாங்கன்னு வரவேற்பு கொடுப்போம். அது தெரியுது. இப்ப வாங்கன்னு ஒரு வாங்கன்னு ஏமா வேற இல்ல. வேற இருந்தா சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன். ஒரு பையனை கடைக்கு அனுப்புறீங்க. சரி பையனை கடைக்கு அனுப்புறீங்க. கடைக்கு அனுப்புறீங்க. ஆமா கடைக்கு நீ எதுக்கு அனுப்புற? கடைக்கு எதுக்கு அனுப்புறேன்னா ஏதாவது சாமி வாங்கிட்டு சொல்லி அனுப்புறேன். அப்படி சொல்லுங்க. கடைக்கு எதுக்கு அனுப்புறீங்க? ஏதாவது ஒரு சாமி வாங்கிட்டு சொல்லி அனுப்பிடுறேன். அது என்ன வாங்க? சாமி வாங்க. நீங்க என்ன பார்த்து சொன்னது? ஒன்னு சாமான கூட ஊர் நாக்கி போட்டு போய் அப்புறம் ஏன்டா வெக்கப்படாம கேக்குற பேச போற? எந்த பேச தெரியா பேசு. அப்ப எல்லாம் தெரிஞ்ச மாதிரியா பேசுறீங்க? அப்படி பேசாத. கரெக்ட் தெரியும். பசாருக்கு எதுவும் அப்படி நீங்க பேச கூடாது. பேசுறேன். அப்படியா? அப்படி நீங்க மட்டும் பேசுவீங்க. அத மாத்திக்கிறது இல்ல. அகத்தி நடக்கு. தெரியும். பச்சை வந்தா. படி வெறுதே. முட்டை சொன்னா. அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை புள்ள வந்தா. அடுத்த வீட்டுக்காரி எடுத்துக்கிட்டு வந்தா. சும்மா கிடந்த சூரியக்காரி தானே ஆண்டி. எதை தொட்டு பேசாத பேசுவோம்யா சும்மா இல்ல. ஒரு வரி பண்ண சும்மா இல்ல. அப்படி பேசணும். ஏன்னா பேசக்கூடிய பேச்சு அப்படி இருந்தா நல்லா இருக்கு. நல்லா சொன்னீங்க. பாருங்களே சும்மா கிடந்த சங்கத்தை ஊதி கெடுத்தானா ஆண்டி. அடுத்த வரியை நெத்தி போட்டு தெரிக்கிற மாதிரி நச்சு சொல்லி வந்தீங்களா? படிச்சாங்க. ஏன்னா படிக்காதவங்க சபையில பேச முடியுமா? இல்ல பேசுறத விட்டுவீங்களா? எப்படிப்பட்ட வரி? ஒத்த வரிய சொன்ன அடுத்த வரிய சரியா சொன்னீங்கன்னா நீ படிச்சாங்க. படிச்ச உங்க திறமையை நீ காட்டிட்டு. ஆக படிச்ச மனுஷன் படிச்சாங்க. பட்ட படிப்புல படிச்சுட்டு பக்கமா பேசிட்டு இருக்க. ஆக படிச்சனால இப்படி பேசுறேன். படிக்காதி பேச மாட்டேன். ஆக படிச்சிருக்கா பேசுறேன். ஆனா தோட்டத்துன்னு அப்படி பேசுவீங்களா? இல்ல கொஞ்சம் வந்து வெக்க அப்படி பேசுங்க. ஒரு கேள்வி கேட்டு பதிச்ச துப்புள்ள
அடிச்சிருக்கீ என்ன கிழிச்சிருக்கா என்னடா பேசுறா பேச்சு சொல்ல பேசு அப்படின்னு பேசாம ஒருத்தன் நின்றுகிட்டு இருந்தான்னு வச்சுக்கவே அவனை நிப்பாட்டி வச்சு நான் கேட்பேன். ஆனா ஒன்னையும் கேட்க முடியுமா? இல்ல கேட்டா விட்டுருவியா? படிச்சான். ஆமா படிச்சான். சொல்ல போனா நீ சொல்லு. சும்மா என் தங்க கட்டியா என் தங்க கட்டி நாளை ஒரு 4 பேர் வரலாம் போகலாம் பேசலாம் இருக்கலாம். ஆனா பேட்ட கட்டிகளுக்கு சரமாரி முதல்ல பட்டு பட்டு சொல்லக்கூடிய திறமை யாருக்கு இருக்குன்னா ஒன்ன தவிர யாரும் கிடையாது. நீ லேசப்பட்டாரா என் சிங்கம் என் சிங்கம் என் சிங்கம் என் சிங்கம் என் சிங்கா 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 என் சிங்கா எந்த ஊருக்கு போகாத ஊருக்கு அசிங்க கேவலம்டா கேவலம். மல்லாக்கப்படுத்துக்கிற வண்டியில ஒரு புத்தகத்தை படுறா படிக்க மாட்டேன். 4 பேருக்கு ஏதாவது சொல்லித்தர மாட்டேன். நீ எதுக்கு வர ஏண்டா வர பேசி மூதேவி அப்படின்னு பேசாம ஒருத்தர் நின்றுகிட்டு இருந்தாலும் வச்சுக்கங்களேன் அவனை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு நான் கேட்பேன். ஆனா உங்களை கேட்க முடியுமா? கேட்டாத விட்டுவீங்களா? உத்தராசு கேட்கறது கூட என்ன கேட்கிற மாதிரியே தெரியல. படித்தவர் கூட பேச முடியுமா? திறமையாளா தெரியுங்களா? பேசுவீங்க நீ சொல்ற சும்மா எடுத்தானா எப்படியா சொல்ல வர்றதுக்குள்ள படக்குன்னு ஒரு பதில் அடிக்க முடியும். 30 தலைமை இருக்கிறா போய் புத்தகத்தை பண்ணி படிப்பு படிப்பியா பேச மாட்டாரா? இந்த உலகத்துல சாதனை சொல்ல முடியுமா? நீ அப்படிப்பட்டாலும் கிடையாது. சத்தியம் பண்ணி சொல்றேன் முத்துராசு நீ நம்ம மேடைக்கு வந்திருக்கீனா அது சரித்திரம் 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 சரித்திரம். என்ன கலை உலக சரித்திரமே என்ன வருகால சரித்திரமே என்ன வருகால சரித்திரமே எந்த ஊருக்கு போகாத அட்ட சரித்திரமே என்ன பிடிச்ச சரித்திரமே. உயர்த்தியா அப்புறம் எதுக்குடா போற? நீ எதுக்குடா போற? அருந்தறிக்கு சுட கொடுத்துட்டா 4 பேருக்கு பிரச்சனை நடந்துட்டா 10 ரூபா காசு டீ குடிக்காக்க கொடுத்துட்டா வெக்கமில்ல வாங்கி கொடுத்துடா அப்படின்னு பேச தெரியாம குத்துக்கெல்லாம் நேற்று வந்து கலந்து போட்டவன் நான் கேட்கிறேன். உன்னைய கேட்க முடியுமா? இப்ப உன்னை பண்ணது என்ன நினைக்கிறேன்? இதுக்கு பேரு ஆட்கொள்றது. இதுக்கு பேரு ஆட்கொள்றது இல்ல. அப்புறம் உறவழியில கையை நெரிச்சு ஆளை கொன்றுறது. வேற எனக்கு புரியா பேசுறீங்க. நீங்க படிச்சாலே பேசுறீங்க. நீ இப்ப சொல்றாப்பா சும்மா கிடந்த தங்க மைத்த புடுங்கு வாங்கி படுத்துட்டு வெடுக்கு வெடுக்குட்டு என்ன போட்டு பாடாப்படுத்துற? ஒரு கேள்வி கிட்ட ஒரு பதில் நறுக்கு பதில் சொல்லிட்டேன். எதுக்கு போறேன்? சும்மா சும்மா யாயா என்ன துணிச்சல் இருக்கிறது? நீ படிச்ச படிப்பு எப்படி உங்க பொறுமை எது வரைக்கும் இருக்கு பாத்துருக்க சொல்லிக்கிறீங்க. அவன் முத்தாசு எதை கேட்டாரு எப்படி கேட்டாரு சும்மா பட்டு 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 பதில் சொல்லியே. ஆமா நீ சோத்து நல்லா வந்துருவாங்க. காவல் பாக்குறீங்க சோழம் போட்டுருக்க என் கறிக்கடை சிங்கமே ஏன் கோப்படுகிறான்? கோப்படாத பேச்சு பூராமே போயிட்டானா? கறிக்கடை சிங்கம்னா என்ன? எங்க பெரிய பேச்சு பண்ணி கூட தெரியாம இருக்கலாம். என்னையா கறிக்கடை சிங்கம்னா நாய். அப்ப நான் நாயா? உங்களை போய் நாய சொல்லி நாய போய் நான் கேவலப்படுத்துவேன். அப்ப அவ்வளவு கேவலப்பட்டவனா? அப்புறம் என்ன அப்படி பேசாத. நான் கேட்கிறேன் பேசுற பேசு திராணி இருக்க கேட்கிறேன். உன் மண்டக்கடை திமுருக்கு தானே இந்த நான் பேசுற பேச்சு அத்தமருக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் சத்தம் அப்படின்னு கேட்டது உன் காதுக்கு லேசா கேட்கலையா? கேட்டா உன் தங்கச்சி சத்தம் காது கிடைச்சு உன் கோழி பண்ணி சத்தம் கிடைச்சு. நான் சத்தம் கேட்ட மறுகணமே ஆளோட சோ ஆளோட சோ அப்படின்னு கத்துறாங்க. அப்ப அவங்க தொழில் மேல ஆர்வம் கத்திருக்காங்க. நான் கேட்கிறேன் உன் சத்தம் மட்டும் நான் சத்தம் உள்ள வரலையே. நீ என்ன பண்ணிட்டு சத்தம் போடாம போடவே உங்களுக்கு கேட்கல போடவே கேட்கல ஏறி சத்தம் போட கலந்து சொல்லு. ஏன் போடல என்ன எனக்கு சத்தம் போடுங்க? நீங்க என்ன நீங்க பேசுறீங்க? உன் வேலையை நீ செய்யி உன் வேலையை நீ செய்யணும்ல. என் வேலையை நாங்க சரியா சத்தம் போடு. நீங்க சொல்லாதீங்க. அப்படியா? எங்க அப்பா நம்பிராஜ சோப்பட சொன்னா சோப் போடுவேன். எங்க ஆத்தா நங்கி சோப்பட சொன்னா போடுவேன். சரி இறக்கி வெட்டி மக்கள் சோப்பட சொன்னா போடுவேன். சரிங்க சரிங்களா? என் தங்கச்சி வள்ளி சோப்பட சொன்னா போடுவேன். சரி சரிங்களா? அப்ப நான் சோப்பட சொன்னா நீங்க கேட்டு நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்படி இல்லையா? நான் கேட்கிறேன் என்ன இதுக்கு சொல்லணும்? பில்லிக்கு ராசாவானாரு பள்ளிக்கு பிள்ளை பில்லிக்கு ராசாவானாரு பள்ளிக்கு பிள்ளை உனக்கு என்ன வரைக்கும் நீங்க கூட்டி வந்திருக்காங்க? காவலுக்கு. அப்ப காவலுக்கு வந்தா நான் சத்தம் கேட்போம் சத்தம் போடுமா இல்லையா? காவலுக்கு வந்தா காவல் நாங்க பாத்துக்கிட்டே இருக்க சரியா? அப்படியா? அப்ப நான் கேட்டு சத்தம் போட மாட்டேன். இல்ல முடியாது. ஊர்க்காரவங்க பாக்குறாங்க. இந்த ஊர்க்காரவங்க உங்களை இந்த மேடைக்கு எது கூட்டி வந்திருக்காங்க? எதுக்கு? நாடகத்துக்கு. என்ன வேஷத்துக்கு? நடிக்கிறது. நடிக்கத்தானே நடிக்க கூட்டியாதுக்கா நடிக்கிறாங்க. நான் கேட்கிறேன் கோமாரி வேஷம் போட்டு நடிக்க முத்துராசா சொல்ல நீங்க நடிக்கிறீங்க. இதே ஊர்க்காரவளை பார்த்து முத்துராசா கோமாரி வேஷத்தை உங்களை பார்த்துட்டோம் எங்க விருப்பத்துக்காக ஒரு நாய் வேஷம் போடுற முத்துராசா நீங்க என்ன செய்வீங்க? நாய் வேஷம் போட சொல்லி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நாய் வேஷம் போட்டு மேடையில லவ் லவ்னு குளத்து காட்டுவீங்க. இப்ப நாய் வேஷம் போட வேணும் முத்துராசா
எங்க விருப்பத்துக்காக ஒரு புலி வேஷம் போடுறாங்க. என்ன செய்வீங்க? புலி வேஷம் போடணும்னா கூண்டுகளை கடந்து உரிமை காட்டுவீங்க. புலி வேஷம் போடுறான்னா கூண்டு கடந்து உரிமை செய்வீங்கல்ல. இப்ப அதே ஊருக்காரங்க ஒரு குரங்கு வேஷம் போடுறான்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? குரங்கு வேஷம் போடுறான்னு சொன்னா இந்த கட்டடத்துல கூட ஏறிக்கிட்டு தெரியாது, மர மட்டையில ஏறி அங்க இருந்து இந்த தகவல் வார்த்தையில தொங்கிக்கிட்டே தெரியும். செய்வீங்கல்ல. இப்ப ஒட்டுமொத்த ஊரு ஒன்னா சேர்ந்து முத்துராசா எங்க விருப்பத்துக்காக இந்த வருஷம் ஒரு பன்னி வேஷம் போடுறான்னா நீங்க என்ன செய்யணும்? இரட்டை வழியில நடக்கிற பிய புறா திங்கணும். என்ன செய்யறது கட்டி நீ தின்னு தின்னு தேவையில்ல. கேட்கறீங்க கேட்பீங்க. அப்போ ஒரு வேஷம் நாடாத்து வந்தனா அதை திங்க வந்தனா ஏயா கேவலப்படுது அப்படி சொல்றாங்க. என்ன வேஷம் போட்டா எதை செய்யணும் தெரிஞ்சிருக்க. அப்படிப்பட்ட மனுஷன் நான் சோ கேட்டா ஏன் சோ போட மாட்டீங்க? சும்மா இந்த மேல அறிய சத்தியம் பண்ணி கேட்கிறேன். நான் கேட்டு நீ சோ போடவே மாட்டியா? முடியாது முடியாது முடியாது. எல்லாரும் நாட பாக்குறாங்க. நான் கேட்டு சோ போடவே மாட்டியா? முடியாது 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 முடியாது. முன்ன வச்ச காலு முன்னல பின்ன வச்ச காலு பின்னல. அப்படியா? என்னைக்குமே எங்க ஆத்தாப்பி அப்படிதான் சொல்லி வளர்த்திருக்காங்க. ஆக அவ்வளவு பெரிய சபையில நான் சோ கேட்டா சோ போட மாட்டேன். முடியாது. தப்பி தவறியோட வாய்க்கு சோ முடியாது முடியாது முடியாது. என்னைக்கு நான் கேட்டு நீ சோ போட முடியாதுன்னு சொன்னியோ, சோ போட வைக்க முடியாம இந்த இடத்தை விட்டு நான் போறேன்னா இந்த கட்டையை பிடிக்க நான் லாய்க்கை பாத்துருவா. இன்னைக்கு எப்படி நீ சோ போட நான் கேட்கிறேன். படிச்ச திமிர மண்டகத்துல பேசுறீங்க. படிச்சிருக்கீங்க. என்ன படிச்சிருக்க? என்ன படிச்சிருக்கீங்க? என்ன படிச்சிருக்க? நான் 7வது வரைக்கும் படிச்சிருக்கேன். படிச்சிருக்கீங்க. ஒவ்வொரு மாணவனுக்கு பரிட்சை தேர்வு வைக்கிறாரா? பள்ளிக்கூடத்துல தேர்வு ஒன்று வைக்கிறாரா இல்லையா? வைக்கிறாங்க. என்னென்ன கேள்வி கேட்பா தமிழ் பாடத்துல? என்ன கேள்வி கேட்கறாங்க? எது கேட்பா? என்னென்ன கேள்வி கேட்கறாங்க? எல்லாமே கேள்வி கேட்பாங்க. படிச்சாலும் வைக்க முடியாம சொல்றேன். கோடிட்டு எடுத்து நிரப்புங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்துங்க, ஒரு மதிப்பெண் 2 மதிப்பெண் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் பரிசு கேள்வி கேட்கறாங்க. இப்ப ஓம் வச்சுக்கிறேன். அத்தனை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல ஒவ்வொரு இடத்துக்கு தனிப்பட்ட பெருமை இருக்கும். கோடிட்ட இடத்தை நிரப்போடு கேள்வி கேட்டான்னு சொன்னீங்க. கோடிட்ட இடத்தை நிரப்புன்னா என்ன அர்த்தம்? கேள்வி கேட்டு ஒரு கோடை போட்டு கொடுப்பாங்க. அது என்ன பதிலா அந்த பதில நிரப்பணும். நானே உன்கிட்ட திரும்பவும் கேட்கிறேன். நான் கேட்டு சோ போடுவியா மாட்டியா? எதுக்கியா போடணும் ஐயா? எதுக்கு போடுவியா மாட்டியா? போட முடியாது. இப்ப கோடிட்ட இடத்தை நிரப்போன்னு சரி. இப்ப ஒரு வார்த்தை கொடுக்குறேன். நல்லா நம்ம விராடி மலையில் இருக்க தெய்வத்தின் பேரன் கேட்டா என்ன இருக்கும்? கோட் கோட் கொடுத்தா விராடி மலை யாருக்கு தெரியுமா? யார் இருக்குது? அம்மா சாமியே அம்மா இருக்காங்க. இருக்காரு. இப்ப விராடி மலையில் இருப்பது முருகன். முருகப் பெருமான் அப்படி நினைப்பது. குன்றக்குடியில் இருக்க தெய்வத்தின் பேரன் கோட் அது முருகப் பெருமான் அப்படி நினைப்பது. எழுதுறியே. மதுரையில் இருக்க தெய்வத்தின் பேரன் கோட் கோட் கொடுத்தா மீனாட்சி அம்மன் அப்படி நினைப்பது. எழுதுறியே. திருச்செந்தூர் இருக்க தெய்வத்தின் பேரன் கேட்டா அது முருகப் பெருமான் நினைப்பது. திருவண்ணாமலையில் இருக்க தெய்வத்தின் பேரன் கோட் கோட் கொடுத்தா சிவபெருமான் அப்படின்னு எழுதுறியே. சரி, அப்ப நான் கோட் கோட் கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? கேள்வி கேட்கிறது அதுக்கு பதில் சொல்லி நிரப்புவே. இப்ப இந்த இடத்துல நான் உனக்கு கொடுக்குற வார்த்தை சோம்பேறின்னு ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? சோம்பேறி. சோம்பேறின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறேன். சரி, சோம்பேறின்னா யாரு? சோம்பேறின்னா யாரு? கிட்டத்தட்ட உன்ன மாதிரி வச்சுக்குவேன். இதுக்கு என்ன சோம்பேறி சொல்றியா? அத்துக்குடி அத்து சொல்லுங்க. அப்படி இல்ல இல்ல. இப்ப சோம்பேறின்னு ஒரு வார்த்தை கொடுத்தா. சரி, இந்த சோம்பேறி இந்த வார்த்தைகளை முன்னால உள்ள சோவை எடுத்துட்டு இம்பேரி அப்படின்னு எழுதி கோட்டை போட்டு கொடுத்துட்டு இப்ப சோம்பேறின்னு வர்றோம்னா நீ முன்னால என்ன ஓடுவ? சோப் போடுவேன். என்ன ஓடுவ? சோப் போடுவேன். என்ன ஓடுவ? சோப். என் காது கேட்கறையா? என் மச்சான் நல்லா தானே மைசூர் போட்டுருக்காரு. அப்ப என்ன போடுவிய? சோப் போடுவேன். சோப் போடுவிய. இப்ப சோதனைன்னு ஒரு வார்த்தை. சோதனை. என்ன வார்த்தை? சோதனை. சோதனைன்னு ஒரு வார்த்தை. இந்த சோதனை வார்த்தையில முன்னால உள்ள சோப் எடுத்துட்டு தடை அப்படின்னு கோடை போட்டு முன்னால கொடுத்து நீங்க படிச்சாலாச்சே. முன்னால என்ன ஓடுவிய? சோப் போடுவேன். என்ன ஓடுவ? சோப் போடுவேன். ஏற்க வச்சு விடுங்களேன் இந்த மைக்ல. கேட்கிறேன். சோப் போடுவேன். அப்ப சோப் போடுவீங்க? போடுவேன். இப்ப அடுத்து ஒரு வார்த்தை சோழமலைன்னு ஒரு வார்த்தை. இந்த சோழமலைன்ற வார்த்தையில முன்னால உள்ள சோப் எடுத்துட்டு லைமலை அப்படின்னு கோடை போட்டு கொடுத்துட்டேன். நீங்க படிச்சாலாச்சே. முன்னால என்ன ஓடுவீங்க? சோப் போடுவேன். என்ன ஓடுவ? சோப் போடுவேன். அட சோப் போடுவீங்க. இப்ப சோம்புன்னு ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? சோம்பு. இந்த சோம்புன்ற வார்த்தையில முன்னால உள்ள சோப்பு எடுத்துட்டு சோம்புனா இந்த தாளிக்கிறது. ஆமா, நான் கொஞ்ச நேரத்தை தாளிக்கிறது யார விஷயத்தை. இப்ப சோம்புன்ற வார்த்தையில முன்னால உள்ள சோப்பு எடுத்துட்டு இம்போடு கோடை போட்டு கொடுத்துட்டேன். இப்ப சோம்புன்னு வரத முன்னால என்ன ஓடுவீங்க? சோப் போடுவீங்க. என்ன ஓடுவீங்க? சோப் போடுவீங்க. அப்ப முதல் போட்டது சோப் போட்டு, ரெண்டாவது போட்டது சோதா போட்டு, மூணாவது போட்டது சோதா போட்டு, நாலாவது போட்டது சோதா போட்டு. இந்த 4 சோப்பு நான் சொல்லி நீங்க போட்டீங்களா நீங்களா போட்டீங்களா? நீங்க சொல்லிதான் தண்ணி போட்டு. அப்ப நான் கேட்ட நீங்க என்ன ஓட்டீங்க? சோப் போட்டு. என்ன ஓட்டியா? சோப் போட்டு. அப்புறம் என்ன கூந்தல் இருக்கிற சோப் போட மாட்டீங்க வெக்கமா சொல்றேன். எதுக்கு சொல்றேன்? ஏச்சு எத்தனை பொண்ணு பேசிட்டு இருக்க? இல்லையா சோப் போட மாட்டீங்க ஒட்ட மாட்டீங்கன்னு சொல்லி அதுல ஆடல் சோப் சொல்றதுக்கு நான் வெறும் சோப் சொல்றேன். உங்க என்ன காட்டி? நான் கேட்டதுக்கு நீ சோப் போடுங்க மாட்டீங்கன்னு கேட்டேன். கடுப்பு வெக்கமா பேசி சோப் போட மாட்டீங்க. நீ கேட்ட ரெண்டா கிழிச்சு குடுக்குறீங்க. அது ஆடல் சோப் அப்படியே போடுங்க. தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிறீங்க. எல்லாம் தெரியுற நினைப்ப பேசாத. எல்லாம் தெரிஞ்சு வந்து வந்திருக்கீங்க. அப்படி எல்லாம் தெரியுமா? எல்லாமே தெரியும். எல்லாம் தெரியும். எல்லாமே தெரியும்.
அப்போ உனக்கு தெரியாத விஷயமே இல்ல. தெரியாத விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அப்போ உனக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே தெரியும். பாத்துக்கிறது இல்ல. இல்ல. எல்லாம் தெரியுமா? எல்லாம் தெரியும். எந்த வருஷம் நீ பிறந்த? என்ன பெரிய சித்தப்பா என்ன கேட்டுக்கிட்டு கரையா அது அந்த பள்ளியம்மா பரப்பிட்டு முடிச்சுவோம். அவங்க பரப்பிட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்க இருக்காங்க. ஒண்ணும் இல்ல. இவ்வளவு நேரம் வரைக்கும் இன்னும் எதுவுமே வரலையே நினைச்சுக்கிட்டு அது எங்க வேணா நடத்த செய்ய அதை மாத்த முடியாது. ஒண்ணும் இல்ல. பள்ளியம்மா பரப்பிட்டு அவங்க நேரடியாக சந்திப்போம். உங்க விருப்பத்தை நிறைவேற்றுவோம். அந்த விஷயத்துக்கு வாங்க நீங்க பேசுங்க. வாங்க நீங்க கோபப்படாதீங்க. எனக்கு பேசுற மூலியே போயிருக்கு. எனக்கு அது தெரியுது. இங்க மட்டுமா நான் கேட்கிறேன். ஒரு மேடைக்கு போய் நீங்க எந்த மேடைக்கு இந்த வார்த்தையை கேட்காம இருக்கீங்க? சரி விடுங்க. ஆமா ஒண்ணும் பஞ்சாயத்து இல்ல. அதிகமா பேசக்கூடிய நேரம் இருக்கு. இது கதைக்கிறோம். இது வந்து நகைச்சுவை கதாபாத்திரம். இதுக்கு முன்னாடியே உள்ள இருக்கும் பொழுது அவர் வந்து சொல்லிட்டு வந்துட்டாரு. ஆமா வள்ளியம்மாவை சீக்கிரமா விட்டுருங்க. நீங்க ரொம்ப நேரம் எழுதுறாதீங்க. வள்ளியம்மா பரப்பிட்டாவே பேப்பரை சந்திப்போம். எந்த மாதிரி சொன்னா பரப்பிட்டாவே சந்திக்க முடியும். ஆமா பரப்பிட்டாவே சந்திக்க. அப்படி சொல்றதுக்கு வந்தீங்களா? நீங்க பேசுறீங்க பெருமையை வச்சு. உங்க பேரு? சாமி என் பேர் வீரத்தேவன். அப்பா பேரு? நம்பி. அம்மா பேரு? நம்பி மோகினி. வந்திருப்பாங்க. காவலுக்கு. என்ன சொல்றீங்க? காவலுக்கு தான். ஆமா. உள்ள இருக்கிறது யாரு? 2 பெண்கள். பெண்ணுடைய பேரு? ஒண்ணு வள்ளி. ஒண்ணு வள்ளி. ஆமா. இன்னொன்னு நம்ம ஆளு சப்பட்டை. என்னையா பேரை விசித்திரமா இருக்கு? ஆமா. சப்பட்டையா? சப்பட்டை. ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு? நல்லா உருண்டியா இருக்கு. சரி. அடுத்தடுத்து சுத்தமா சப்பட்டி ஆக்கியாச்சு. மொத்தத்துல இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க. ஆமா. நீங்க எவ்வளவு வருத்தப்படாதீங்க. சப்பட்டை உருட்டிட்டு போயிடுவோம். எவ்வளவு ஆக்கா இருந்தாலும் உங்களை பாத்திரம் வச்சு எல்லா பருவத்துக்கும் குணத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு. பூமியில எவ்வளவு ஒரு மனிதனா இருந்தாலும் நியாயம் தர்மம் இருந்தாலும் பன்னெண்டு பல பேச்சு உங்களை பார்த்த மகிழ்ச்சி. அந்த பெண்ணு சொன்னீங்க. பெண்ணோட பேரு? பேரு சப்பட்டை. கதையில வருது. கதையில வந்து இருள. இருள. வேற என்னடா? வேற வந்து சொல்லுங்க. கூப்பிடுவாங்க. ஆமா பொங்கல. जीवन
என் கப்பு பரிசு. எந்த கப்பு? வாருங்கள் சாமி. யா வாங்க, யார் வந்து காப்பாத்துக்கு எதுக்கு வந்தாரு? நாலு நாள் தக தக தூக்கம். ஏன் முருகா, அங்கிட்டு மஞ்சள் பெயிண்ட் தெரியுது, தக 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 தகன்னு. அவர்தான் இவரா? மாமா, என்ன சொல்லணும், என்ன செய்யணும்? ஒரு கண்ணியமான நாரதர் மகாபலி உணர்ந்திருக்கும் போது ஒரு அடக்கமான பெண்ணிடம் என்ன வார்த்தை பேசுறீங்களா? நெஞ்சு வலிக்குதுடா சாமி. சுவாமிக்கு வரவேற்பு பாட்டு போடிவிட்டு அந்த பணியை சிறப்பாக சாமி பாட்டு பாட போறேன். இப்ப போய் தூங்கிட்டு இருக்கிறேன். வந்த விருந்தாளிக்கு எப்படி இட்லி சுடுவேன், சட்னி அரைப்பேன், அரைச்சிருவேன். ராமர் பள்ளிவிட மாதிரி படுத்துக்கிற எந்திரிங்க, சலத்தை எந்திரிங்க. பட்டையா பாருங்க, இடுப்பு கடித்து படுத்துருக்காரு. இடுப்பு கடிக்குதோ புது கடிக்குதோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. எந்திரிக்க சொல்லுமா, நான் ஜாமி பாட்டு பாடுவேன். அவருக்கு எந்திரிக்காது. கடவுளே, சாமி எனக்கு அப்புறம் உக்கிரமா வந்து நிற்பேன். ஆண்டவா, காசி விஸ்வநாதா, ரெட்டியப்பட்டி மக்கள் நல்லா இருக்கணும்னா, நஞ்ச புஞ்சா புட்டு விளையணும்னா, சாமி அழைக்க போய் பேசு. ஒத்து ரூபாய் தர உன் இசை என்று மின்று வெள்ளத்தில் ஓடோடி வந்திருக்கிறது. நான் இவரை ஏமாற்றக்கூடாது. நீ வந்திருக்க, நீ மன மசலியா ஒழுக்க கட்டமான ஒழுக்க பள்ளிக்கூடம் போகலாமா, அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா? பெரிய கம்பெனியா சாப்பிட பள்ளிக்கூடம் போகலாமா, சொல்லி சொல்லி கேட்கலாமா, பார்த்ததே இல்லை. அதுவும் காலம் போன காலத்துல பள்ளிக்கூடம் போலமா வாழ்க்கை வாழ்க்கை பாத்திரம் முடிச்சு பெருமை உண்டாகட்டும். ஆசிரமாக ஒத்தனை முடிச்சால் அடுத்தது யாரா அடுத்து போக முடிஞ்சு வந்த புது பொண்ணு எடுத்து வந்து சுடி ரசிக்க வந்த முடி வந்த காட்டாளி
பாத்திரம் வச்சு அம்மா இந்த பொருட்காட்சியை வேற எங்கேயும் காட்டினால அதான் என் திறமையை காட்டணும். மூடி மறக்காத உரையாடப்பட்டு ஆமா தங்கச்சி பெட்டி வாசி விட்டாயா வடிவானே